வெல்கம் டு கேசி பாட்னி ஸ்டடி சென்டர். நாம் வந்து விடல நீட் வீக்லி டெஸ்ட் 3க்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட் 1 and 2க்கு கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் கீ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீட் டெஸ்ட் 3க்கான ஆன்சர்ஸ் கீ பார்ப்போம் பாட்னிக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷினுக்கான ஆன்சர்ஸ் ப்ளஸ் வந்து கொஷின் பேப்பர் இதெல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜின்னு இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒவ்வொரு கொஷனுக்கும் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஆப்ஷனை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி லிங்க் கொடுத்துட்டேன். லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரைவில் போயிட்டு டவுன்லோட் ஆகும், சரிங்களா? அதனால் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா கொஷின் பேப்பர் வீடியோவை பார்த்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. முடிஞ்சால் நான் அதோட வீடியோட லிங்க்கும் நான் கமெண்ட்டில் தரேன், அல்லது பிடிஎஃபோட லிங்க்கும் நான் கமெண்ட்டில் தரேன், சரிங்களா? நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் கீ வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சேம் தான். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷனை பார்த்து மார்க் பண்ணி வச்சிங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஆப்ஷனை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 51 சி ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் அபவுட் லைட் ரியாக்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் டார்க் ரியாக்ஷன். இந்த பாட்னிக்கான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஃபிசியாலஜிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதனால் 13-14 லெசன்ஸ் இது வந்து படிச்சோன்னா நமக்கு இருக்கும். அது என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் இந்த 2 டாபிக் படிச்சிங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதுக்கடுத்து 52க்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 3 and 4. அதுக்கடுத்து 53க்கு டி ஆப்ஷன் 1, 2 and 4. அதுக்கடுத்து 54க்கு டி ஆப்ஷன் கார்பன் ஃபிக்சேஷன், ரிடக்ஷன், ரீஜெனரேஷன். அதுக்கடுத்து 55க்கு பார்த்தீங்கன்னா 1, 3 and 4, சரிங்களா? அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து கீமோ ஆஸ்மாசிஸை பற்றி கொடுத்துருப்பாங்க, என்னென்ன தேவை, மெம்பரேன், புரோட்டான் பம்பு, புரோட்டான் கிரேடியன்ட் அண்டு ஏடிபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 53க்கு பார்த்தீங்கன்னா பிஜிஏ, ஓஏஏ அண்டு சிட்ரிக் ஆசிட், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் C3 சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பிஜிஏன்னு சொல்லுவோம், பாஸ்போகிளிசரிக் ஆசிட்டு. இது வந்து 3 கார்பன், அதனால தான் அதுக்கு பேர் C3 சைக்கிள்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து C4 சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஓஏஏ, ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது 4 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்டு, அதனால் அதுக்கு பேர் C4 சைக்கிள்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கிரப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும், அதனால் அது வந்து என்னது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், CACன்னு கூட நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து 57க்கு பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷனு 1 குளுக்கோஸு 18 ATP அண்டு 12 NADP, சரிங்களா? 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 டன்னுக்கு எத்தனை இது தேவை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். C3 ஆர் கால்வின் சைக்கிள் டு ஃபிட்ஸ் 1 கார்பன் பார்த்தீங்கன்னா 3 ATP தேவைப்படும், 2 NADPH தேவைப்படும். C4 சைக்கிளில் பார்த்தீங்கன்னா HS லாக் பாத்வே ஃபிட்ஸ் 1 கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 5 ATP அண்ட் 2 NADPH2 தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்சிஆர்டியில் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் அப்படியே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நம்ம ஸ்டேட் போர்டில் இருக்காது, இதில் வந்து என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லெசன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி நீங்கள் படிக்கிறப்ப என்சிஆர்டி ரெஃபரன்ஸ் வச்சு படிங்க. அதுக்கடுத்து 58 பார்த்தீங்கன்னா a large number of chloroplast, thick walls and no intercellular space, அதான் அதுக்கான ஆன்சர்ஸ், சரிங்களா? அது கிரான்ஸ் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, சரிங்களா? கிரான்ஸ் அனாட்டமின்னு என்ன அப்படின்னு. அதில் பண்டில் ஷீத்தில் பார்த்தீங்கன்னா செவரல் லேயர்ஸ் வந்து இருக்கும் பண்டில்ஸு, அண்டு கேரக்டரைஸ் பை ஹேவிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், திக் வால் அண்ட் நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். ரொம்ப முக்கியமானது இதுதான், சரிங்களா? அந்த செல் இடைவெளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது வந்து இருக்காது, அதனால தான் அது வந்து கிரான்ஸ் அனாட்டமின்னு வரும். அதுக்கடுத்து 59க்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ட்ரூ, சரிங்களா? வீட் C3 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அப்செட்டர் பார்த்தீங்கன்னா RBP சொல்லுவோம். அந்த என்சைம் வந்து RBP கார்பாக்சிலேஸ், அதாவது ருபிஸ்கோ அப்படிங்கிறது C4 பிளான்ட்டில் பண்டில் ஷீத்தில் இருக்கக்கூடியது. கால்வின் சைக்கிள் அக்செப்டார் அப்படின்னு சொல்லுவோம். RBP அண்ட் என்சைம் RBP கார்பாக்சிலேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து 60க்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ சிஸ்டம், சரிங்களா? ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் டிஸ்கவரி 2 ஃபோட்டோ சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, PS1 PS2 ரெண்டுமே. அதுக்கடுத்து 61க்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் PS2 ஃபியோஃபைட்டின், பிளாஸ்டோகுயினின், சைட்டோக்ரோம், பிளாஸ்டோசைனின், PS1, சரிங்களா? இது வந்து நான் சைக்கிளிக்கில் எப்படி நடக்கும், எங்கே ஆரம்பிச்சு எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, எலக்ட்ரான், சரிங்களா? PS2ல ஆரம்பிச்சு ஃபயோஃபைட்டின் வந்து பிளாஸ்டோகுயினின், சைட்டோக்ரோமின், அதுக்கடுத்து பிளாஸ்டோ சைனின் வந்து லாஸ்ட்டாக PS1க்கு வரும். இதுதான் எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருது.
அதுக்கடுத்து 62க்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டு, தேர்ட் அண்ட் 4 கொடுத்துருப்பாங்க. ருபிஸ்கோ என்சைம் அது வந்து அபண்டன்ட்டாக அதிகப்படியான அளவில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த ருபிஸ்கோ என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் இன் மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் C3 பிளான்ஸில் இருக்கும். பண்டில் செல்லில் பார்த்தீங்கன்னா C4 பிளான்ஸில் இருக்கும். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் ஹை இன் C3 பிளான்ஸ் அண்டு நெக்லிஜிபிள் இன் C4 பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து 63க்கு பார்த்தீங்கன்னா 3 ATP 5 ATP கொடுத்துருப்பாங்க. 1 கார்பன் வந்து C3 பிளான்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. 64க்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் 60 ATP அண்டு 24 NADPH கொடுத்துருப்பாங்க. சுகர் கேன் பிளான்ட்டில் நடக்கக்கூடியது. 65க்கு பார்த்தீங்கன்னா ரெட் ராஃப் வான் நீல் அது வந்து தவறு. ரெட் ராஃப் வந்து சொன்னது யார் அப்படின்னா எமர்சன். சரிங்களா, அந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷனும் ரைட்டு, இந்த ரெட் ராஃப் மட்டும் தப்பு, வான் நீல்னு கொடுத்துருப்பாங்க. எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் சொன்னவர் தான் இந்த ரெட் ராஃபில் வரக்கூடியது. அதுக்கடுத்து 66க்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C3 சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஆல்சோ கால்டு C2 சைக்கிள், ஆனால் இங்கே C3 சைக்கிள் கொடுத்துருப்பாங்க, அதனால் அது வந்து தப்பு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து பாஸ்போக்ளிகலேட் வந்து ஃபார்ம் ஆகும் 2C அப்படிங்கிறது. அப்போ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது C2 சைக்கிள், C3 சைக்கிள் அப்படின்னா கால்வின் சைக்கிள். அதுக்கடுத்து 67 ATP அண்ட் NADPH2 வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷனில். அதுக்கடுத்து 68 பைருவிக் டீஹைட்ரஜினஸ் NADCOA. சரிங்களா, அதுக்கடுத்து MG என்னென்ன அந்த தேவையானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 69க்கு பார்த்தீங்கன்னா இன் லிவிங் ஆர்கானிசம் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் ஆர் ஆஃப்டன் ஒன்லி 1 C கொடுத்துருக்காங்க. இன் லிவிங் ஆர்கானிசம் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் ஆஃப்டன் மோர் தென் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 70க்கு பார்த்தீங்கன்னா 2 ATP, 71க்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 72க்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போ கிளைகோலேட் C2 சைக்கிளில் ஃபார்ம் ஆகக்கூடியது. 73க்கு பார்த்தீங்கன்னா C ஆப்ஷனு. ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் பார்த்தீங்கன்னா மாலிக் ஆசிட்ல 1.33, ட்ரைம் ஃபார்மல்டின் அப்படிங்கிறது 0.7. இது ரெண்டும் நம்ம புத்தகத்திலே இருக்கும். குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா அனேரபிக் ரெஸ்பிரேஷனில் இன்ஃபினிட்டி கொடுத்துருப்பாங்க. காற்றில்லா சூழலில் வர்றது எல்லாமே இன்ஃபினிட்டி வரும். அதே ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா 1 ஆன்சர். அதுக்கடுத்து 74க்கு பார்த்தீங்க அப்படின்னா NADH2 produced in cytoplasm during citric acid cycle is oxidized by NADH dehydrogenase அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 75க்கு பார்த்தீங்கன்னா 2 ATP அண்டு 6 NADH இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸு. இதோட PDF வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆன்சர்ஸ்க்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.